அனைவருக்கும் வணக்கம். இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல கம்யூனிட்டி ஆஃபீஸர்ன்ற ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி வந்து சோசியல் ஒர்க். ஸோ எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் டிகிரி படிச்சவங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோசியல் ஒர்க்ல மாஸ்டர் டிகிரி கேட்குறாங்க, பிஜி டிகிரி. ஸோ அதற்கான மெட்டீரியல் வந்து சர்வம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 2. நம்ம ஏற்கனவே யூனிட் 1 வந்து பார்த்துருக்குறோம். ஏற்கனவே சோசியாலஜிஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து சோசியாலஜியினுடைய மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதையும் வேணுன்றவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியாலஜி, அதாவது ஃபண்டமெண்டல் ஆஃப் சோசியாலஜி அண்ட் சைக்காலஜி, அந்த யூனிட் 2 சோசியல் ஒர்க்கில் ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சோசியாலஜி அண்ட் சைக்காலஜி தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த யூனிட் 2ல. ஸோ இதுதான் நம்ம வந்து எடுத்த உடனே இந்த சோசியாலஜி அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன, அதாவது சோசியாலஜினா என்ன, அப்புறம் வந்து சொசைட்டினா என்ன, சோசியல் இன்ஸ்டிடியூஷன், அடுத்து வந்து கான்செப்ட் ஆஃப் சோசியல் சிஸ்டம், சோசியல் சப்சிஸ்டம்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சர்னா மீனிங் என்ன, சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனா மீனிங் என்ன, சோசியல் ப்ராசஸ்னா என்ன, சோசியல் கண்ட்ரோல்னா என்ன, சோசியல் சேஞ்சஸ்னா என்ன, சோசியல் மூவ்மெண்ட்னா என்ன, கிரைம், சோசியல், அதாவது என்டையர் சோசியாலஜி சப்ஜெக்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக ஒரே யூனிட்ல. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த சோசியாலஜிஸ்ட் எக்ஸாமில் இந்த சோசியாலஜி பார்ட் மட்டுமே 10 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. 10 யூனிட்டாக இன்டெப்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இங்கே சோசியல் ஒர்க் அப்படின்னும் போது யூனிட் செகண்டில் நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு யூனிட்ல ஆஃப் ஆஃப் த பார்ட் தான். ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ கான்செப்டாக, அதாவது குறைச்சி படிக்க முடியும், பட் எல்லாமே தகவலும் தெரிஞ்சுக்கணும். அந்தந்த ஏரியாவில் கான்செப்ட் தெரிஞ்சால் போதுமானதான். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் கொடுத்துருக்குறோம். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, நேச்சர் ஆஃப் சோசியாலஜினா என்ன, ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவோம். ஸ்கோப் ஆஃப் சோசியாலஜி, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க. இது படித்தாவே வந்து இந்த சோசியாலஜிக்கு உண்டான சோசியாலஜிக்கும் சோசியல் ஒர்க்குக்கும் உள்ள லிங்கேஜ் என்ன இருக்குது அப்படின்னு தான் வந்து சயின்ஸு. சோசியாலஜி வந்து சயின்ஸ் ஆஃப் சொசைட்டி, அதாவது சொசைட்டி பற்றி படிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறது தான் இங்கே வந்து சோசியல் ஒர்க்கு. ஸோ அதற்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம். ஸோ இதுதான் பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுத்துருக்குன்னு பார்க்குறோம். அடுத்து சொசைட்டினா என்ன, சொசைட்டினா அந்த சோசியல் திங்கர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க சொசைட்டி பற்றி அப்படின்னு ஒரு டெஃபினிஷன், முக்கியமான டெஃபினிஷன். ஸோ கேரக்டர் ஆஃப் சொசைட்டினா என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் சொசைட்டினா என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம பொதுவாக சொசைட்டின்னும் போது அந்த காலத்துக்கு இந்த ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி, ஃபஸ்டோரல் சொசைட்டி, அக்ராரியன் சொசைட்டி, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி, அப்புறம் போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வேட்டையாடுகிறார்கள், கூட்டாக இருந்து நம்ம விவசாயம் செய்கிறார்கள், அப்புறம் வந்து தோட்ட பயிர்கள் செய்கிறார்கள், விவசாய பயிர்கள் செய்கிறான்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி வருது. ஸோ இண்டஸ்ட்ரி, போஸ்ட் இண்டஸ்ட்ரி நம்ம இப்போ இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். சோசியல் ரிலேஷன் வந்து ட்ரைபல், ரூரல், அரபன், ஓப்பன், க்ளோஸ் சொசைட்டி அப்படின்லாம். ஸோ இந்த மாதிரி பல டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் எப்படி எதாவது பேஸ் பண்ணி சொசைட்டி டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அப்புறம் சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னாவே நம்ம வந்து பொதுவாக சோசியல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேமிலி, எஜுகேஷன், ரிலீஜியன், எக்கானமி, பாலிடிக்ஸ், ஹெல்த்து, இது எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் போதுமானதான். ஒரு ஒரு ஆஃப் யூனிட்ல நம்ம ஒரு சோசியாலஜின்னுடைய ஒரு மொத்த பகுதியும் தெரிஞ்சுக்கிறோம். சோசியல் சிஸ்டம்னா என்ன, சப் சிஸ்டம்னா என்ன அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பேக்டான மெட்டீரியல், பாயிண்ட் பை பாயிண்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஒன்ஸ் டுவைஸ் படித்தாவே போதும். இந்த பகுதிகள்லாம் நீங்கள் வந்து ஸோ அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா பகுதிகளிலும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸை பற்றியும் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனுடைய தியரிஸ்லாம் என்ன அப்படின்னு இப்போ கொடுத்துருக்கோம். அடுத்து சோசியல் ப்ராசஸ் அதனுடைய இது, அடுத்து வந்து சோசியல் சேஞ்சஸ், சோசியல் கண்ட்ரோல், சொசைட்டி எது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அதனுடைய மெக்கானிசம் என்ன அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ பாயிண்ட் பை பாயிண்டாக நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம மெட்டீரியலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த டிஎன்பிசி இந்த
சோசியல் ஒர்க் படிக்கிறீங்க அப்படின்னா இது தவிர்க்க முடியாத ஒரு மெட்டீரியலாக உங்களுக்கு வந்து அமையும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நிறைய பேர் ஏற்கனவே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம். ஸோ 8148926077 நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மெட்டீரியலினுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஸோ அது சைக்காலஜி, அது டெஃபினிஷன் என்ன, அது எட்டிமாலஜிக்கல் மீனிங் என்ன, அது ஹிஸ்டாரிக்கலாக எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சு, அதனுடைய கைண்ட்ஸ் என்ன, டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனுடைய யூஸ், அப்புறம் வந்து சோசியல் ஒர்க்கோ சைக்காலஜிக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் வேற்றுமைகள், அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பார்ட்டில் வந்து கொடுத்துருக்குறோம். அதாவது சைக்காலஜி ஓரியன்டட் டுவர்ட் சோசியல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுதான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷனுக்கு தான். ஸோ நீங்கள் புக்ஸ் மெட்டீரியல் வேணுங்க இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.